ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சால்மன் ஃபிஷ் ஸ்மோக்டு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் சால்மன் ஃபிஷ்ஷை மேல் பக்கம் தோல் வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக மேலேருந்து ஒரு சைடு பக்கமாக ஹாட் வாட்டரை ஊற்றிக்கலாம். அதோட ஸ்கின் கலர் மாறுறதை பாருங்கள். இந்த மாதிரி மாறுறது கரெக்டான பக்கம். ஈஸியாக நமக்கு தோலை பிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸுங்களாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இந்த ஃபிஷ்ஷு. இது ஸ்மோக்டு ஃப்ரை அப்படிங்கிறனால நான் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்குறதுக்காண்டி. ஒரு தவாலில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் சாப்டு கார்லிக், அதாவது கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில். சால்மன் ஃபிஷ்ஷு ரொம்ப சதப்பத்து இருக்கிறனால அதுக்குள்ளே ஃப்ளேவர்லாம் ரொம்ப, அதாவது மசாலாலாம் போய் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எவ்வளோ மசாலா போட்டாலுமே அதோட மேல் பக்கம் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஆயிலில் நீங்கள் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் நமக்கு இன்னும் ஜாஸ்தியாக தெரியும். பாருங்கள், எல்லா பீஸையும் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமை வச்சு வேக வைங்க. ரொம்ப ஹெல்தியானது, ஒமேகா 3 கண்டென்ட் உள்ள ஃபிஷ் இது. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்தியான ஒன்று. ரொம்ப மசாலா சாப்பிட முடியாதவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும். நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மெதுவாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுட்டு அந்த தவாலை இந்த மாதிரி மேலே படுற மாதிரி ஊற்றும்போது அதுலேருந்து ஸ்மோக் வரும். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட ஃபிஷ்ஷுக்கு. பாருங்கள், சூப்பரான சால்மன் ஃபிஷ் ஸ்மோக்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.